கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 5:7, 2 Corinthians 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். என்ன இந்த தேகம்? இது கூடாரம், வீடு, 2-3 காரியம் சொல்லிட்டார். இப்போ இந்த தேகத்தை சொல்கிறார். நம்ம இந்த தேகத்தில் குடியிருக்கிறோம். அப்படி குடியிருக்கும்போது எங்கே இல்லை? கர்த்தர்கிட்ட குடியிருக்கலை. ஆனால் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். காரணம் என்ன? நமக்குள்ள பரிசுத்த ஆவி என்கிற அச்சாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது நான் எப்பொழுதும் கர்த்தரோட இருக்கணுங்கிறது என்னுடைய மன விருப்பம். ஆனால் நான் இப்போ இந்த தேகத்தில் குடியிருக்கிறேன். ஆனால் என்ன, நான் தைரியமாக இருக்கேன். காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவி என்கிற அச்சாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு விசுவாசத்தையும் கொடுத்துருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவர் திரும்ப என்னை எடுத்துகிட்டு போவார். காரணம் என்ன? அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நான் இன்னும் தரிசிக்கலைன்னா கூட நான் என்ன பண்ணுறேன்? முழுமையாக விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த வந்தபோது முதலாவது நாள் தோமா அங்கே இல்லை. அடுத்து மறுபடியும் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் 8வது நாள் வரும்போது தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய விழாவிலே என்னுடைய கையிலையும் உன்னோட விரலை போடு அப்படின்னு சொன்ன உடனே தோமா என்ன சொல்கிறாரு? இல்லை, என் ஆண்டவரே, என் தேவனை சொன்ன உடனே இயேசு அதற்கு சொல்லக்கூடிய மறுமொழி பாருங்கள். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உயிர்த்தெழுந்ததை நம்மளுடைய கண்களில் பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறோம். அதனால நீங்களும் நானும் அவர்களை காட்டிலும் பாக்கியவான்கள். என காணாமல் தரிசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? காணாததை விசுவாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லும்போது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்போ விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம பொறுமையோட காத்திருக்கக்கூடிய, காணாததை விசுவாசித்து பொறுமையோட காத்திருக்கிறோம். அதனால தான் விசுவாசம் என்றால் என்னன்னு சொல்லும்போது எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது என்னது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏன்னா பரலோகம் இருக்கிறதுங்கிற ஒரு நிச்சயம், கர்த்தர் அங்கே நம்மளை கொண்டு போய் அங்கே இருக்கிறாருங்கிற நிச்சயம், ஒரு நாள் நம்மளை கொண்டு கூப்பிட்டுட்டு போவார் என்கிற விசுவாசத்தினுடைய நம்பப்படுகிறவைகளின் நிச்சயம். நம்ம என்ன அதை நம்புகிறோம்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை என்று நிரூபிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை அச்சாரமாக கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம என்ன, எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். என்னதான் பாடு, என்னதான் போராட்டம், என்னதான் நிந்தை வந்தாலும் தைரியமாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கு இதே தைரியம் இருக்கா? பவுல் அவர்களுக்கு இருந்த அதே தைரியம் உங்களுக்கும் இருக்கா? என்கிட்ட இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். நான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல காணாததை விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்போ நான் அந்த பாக்கியவான்கள் கேட்டகரியில் வந்துடுறேன். நீங்களும் அதில் வந்துடுவீங்க. நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் கர்த்தரை பார்க்காம விசுவாசிக்கிறீங்க, நீங்களும் பாக்கியவான்கள். இப்போ அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? நான் போகிறேன், போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆயத்தப்படுத்திட்டு நான் திரும்ப எப்போதும் நீங்கள் என் கூட இருப்பதற்காக உங்களை கூட்டு போகிறேன்னு. அதற்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? அது வரைக்கும் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அச்சாரமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு அச்சாரமாக கொடுத்துருக்கேன். அப்போ என்ன, நான் உங்களுக்கு என்னையவே அச்சாரமாக கொடுத்துருக்கேன். அதனால் நான் உங்களை கூட்டுட்டு போவேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது! இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம், ஒரு சிலர் அவர் வார்த்தை கொடுத்துட்டார்னா, ஐயோ, அவர் வார்த்தை தவற மாட்டார், அவர் வாக்கு தவற மாட்டார், சொன்னால் அதை அப்படியே செஞ்சிருவார். அப்போ எப்படி அவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது? ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சார், அதனால் அந்த நம்பிக்கை வந்துச்சு. இப்போ எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்.
உங்களுக்கு அதே மாதிரி நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் சொன்னா நிச்சயமா செய்வாருங்கிறது நம்ம எப்படி பார்க்கிறோம்? வேதவசனம் முழுவதும் பார்க்கிறோம். நம்ம முழுவதும் கர்த்தர் சொன்னதை எல்லாமே எவ்வளவு அருமையாய் நேர்த்தியாய் நிறைவேற்றினாருங்கிறத பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி நாம் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நீங்கள் ஒரு முறை சொன்னால் அதை நிச்சயமாக செய்வீர்கள். அதை நிறைவேற்றியிருக்கிறீங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேல் நாங்கள் திட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து விசுவாசத்தினால உமக்கென்று நாங்கள் தைரியமாகவே எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.